இயேசுவின் இதயத்திற்கு நெருக்கமான இனியவர்களே, இன்றைய மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 13 வரை. ஆண்டவரின் வார்த்தைப்படி தன் வாழ்க்கையை அமைப்பதே மனமாற்றத்தின் செயலாக்கம். இதை பறைசாற்றவே இயேசு சீடர்களை அழைத்தார். இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். இயேசு 12 தம்மிடம் அழைத்து அவர்களை இருவராக நற்செய்தி பணியாற்ற அனுப்பினார் என்னும் செய்தியை இன்றைய சிந்தனை கருவாக எடுத்துக்கொள்வோம். ஏன் இயேசு தம் சீடரை இருவராக அனுப்பினார்? இணைந்து பணியாற்றும் பண்பை கற்றுக்கொள்ள. இறையாட்சி பணி என்பது தனிநபரின் பணி அல்ல, அது ஒரு கூட்டு பணி. தனிநபர்கள் ஏற்படுத்தும் மாற்றங்களை விட குழுக்கள் ஏற்படுத்தும் தாக்கம் அதிகம் என்பது நாம் அறிந்ததே. எனவே தனிநபரின் திறன்களிலும் ஆற்றலிலும் மட்டும் நம்பிக்கை வைக்காமல் அடுத்தவரது திறன்களையும் பயன்படுத்துகின்ற பொதுமை பண்பை இணைந்து பணியாற்றுதல் கற்றுத்தருகிறது. மேலும் இருவராக சென்று பணியாற்றும் போது தனிமை, மன உளைச்சல், பாதுகாப்பின்மை, வழிகாட்டுதல் இன்மை போன்ற சிக்கல்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். இருவராக பணியாற்றுவது உளவியல் பாதுகாப்பு தருகிறது. எனவேதான் இயேசு தம் சீடர்களை இருவராக அனுப்பினார் என்று எடுத்துக்கொள்ளலாம். நாமும் இணைந்து பணியாற்றும் கலையில் வளர்வோம். இது இறை வல்லமை கொண்ட சீடர்களுக்கு பொருள் வலிமை அவசியமில்லை, எளிமையே அவசியம். இதைத்தான் இயேசு நமக்கும் அறிவுறுத்துகிறார். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.